நீ வைராக்கியமாக இருந்தால் உன் ஆகாரத்தை நான் என்ன செய்வேன், ஆசீர்வதித்து கொடுப்பேன். எதை சாப்பிடணுமோ அதைத்தான் நீ என்ன செய்வ, சாப்பிடுவ. வீணானதெல்லாம் என்ன செய்விட்ட, சாப்பிட மாட்டேன். நல்லா நீண்ட நாட்கள் வாழணும்னா சாப்பிடும்போது இன்னும் 2 சாப்பிடணும் அப்படிங்கிறது நிப்பாட்டினா பாதி வயிறு தான் என்ன செய்யணும், நிரம்படும். அதுதான் ஆசீர்வாதம். வயிறு முட்டை சாப்பிட்டா என்ன செய்யும், ஹார்ட் அட்டாக் என்ன செய்யும், வந்துடும். கொஞ்சம் சாப்பிட்டா போதும். அந்த அளவுக்கு நம்முடைய சரீரத்தை வைக்கும்போது தான் ஆசீர்வாதம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த 3 விதமான காரியத்தில் நீ வைராக்கியமா இருக்கும்போது உன் ஆகாரத்தை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். 2வது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் திருப்தி ஆக்குவேன். அல்லேலூயா. உன்னை நான் திருப்தி ஆக்குவேன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில திருப்தியே இல்லை. அங்க போனா சம்பாதிச்சிடலாமா, இங்க போனா சம்பாதிச்சிடலாமா, ஓடுறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஒரே இடத்துல கணவனும் மனைவி பிள்ளையுமா இருந்து என்ன செய்ய, சந்தோஷமா வாழுங்க, சந்தோஷமா வாழுங்க. இன்னைக்கு திருப்தி இல்லாததுனால ஆங்காங்கு ஓடி சந்தோஷம் இருக்குன்னு நினைச்சீங்களா, சந்தோஷமே கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போகவும் கிடையாது. இருக்கிற இடத்துல சந்தோஷமா இருக்கும் போதும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்னன்னா, தாத்தா பாட்டி ஒரு குடும்பத்தில் இருந்தாங்கன்னா அதை போல ஆசீர்வாதம் வேற ஒண்ணுமே இல்லையா, இல்லையா? தாத்தா பாட்டி கணவன் மனைவி பிள்ளையுமா ஒரே இடத்துல வாழக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த திருப்தி ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். போதும்பா, 3 நேரம் சாப்பாடு கிடைச்சா எனக்கு எத்தனை நாள் வாழ்ந்துட போகிறோம். நல்லா விலை இருந்துச்சுன்னா 80 வயசு வரைக்கும் வாழ்வீங்க, 90 வயசு வரைக்கும் வாழ்வீங்க. முடிஞ்ச சிலருக்கு 100 வயசு வரைக்கும் போகலாம். வேகமாக போயிடும். எவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கு, வேகம் அவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அநேகரை பார்த்தீங்கன்னா ஓடி ராத்திரியும் பகலும் உழைச்சி ஒரு 45 வயசுக்கு மேலே ரொம்ப ஓய்வில்லாமல் உழைச்சி 45 வயசுலேயே வியாதியை பெருக்கிடுறாங்க சரீரத்தில். ஆண்டவர் சொல்றாரு, ஓய்வு உனக்கு என்ன செய்யணும், வேணும், திருப்தி வேணும். அந்த திருப்தி இருந்தால் தான் நீ என்ன செய்வ, ஓய்வு எடுப்ப. இன்னைக்கு ஓய்வு இல்லாமல் 2 ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட்னு ஓடி நல்ல 90 வயசு வரைக்கும் வாழக்கூடிய ஒரு மனுஷன் 45 வயசுல வயசான மாதிரி இருந்தான். பிள்ளைகளுடைய உயர்வை கூட பார்க்க முடியல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த 3 விதமான காரியங்களை நீ வைராக்கியமா இருந்தா உனக்கு திருப்தி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை நான் உனக்கு என்ன செய்வேன், தருவேன். போதும் அப்படின்னு அமைதியா இருப்ப. அந்த திருப்தியின் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்து உன்னை நான் மேன்மைப்படுத்துவேங்க. 2வது 3வது ஒரு ஆசீர்வாதம், உன்னை கம்பீரிக்க பண்ணுவேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. நீங்க அந்த வசனத்துல வாசித்தீங்கன்னா 16ஆம் வசனத்துல, அதின் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உறுத்துவேன், அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். அப்படின்னா நீங்க சந்தோஷமா இருப்பீங்களாம். அல்லேலூயா. ஆலயத்தை குறித்து வைராக்கியம், பரிசுத்தத்தை குறித்து வைராக்கியம், ஆராதனையை குறித்து வைராக்கியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்கள் கம்பீரமாக இருப்பீர்கள், மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள், சந்தோஷத்தோடு இருப்பீர்கள். அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து நான் மேன்மைப்படுத்துவேன். அடுத்தது சொல்றாரு, உனக்கு ஒரு கொம்பை என்ன செய்வேன், முளைக்க பண்ணுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம், உங்க வீட்டில் பிறந்த பிள்ளைங்க உங்க கண்கள் பார்க்கத்தக்க ஒரு உயர்ந்த அடைக்கலத்திலே இருப்பார்கள். அல்லேலூயா. என் பிள்ளை ஒரு எஸ்பியா இருக்கிறாரு, என்னுடைய பிள்ளை இன்னைக்கு எம்எல்ஏ எம்பியா இருக்கிறாரு, என்னுடைய பிள்ளை இன்னைக்கு ஒரு பேராயரா இருக்கிறாரு, என்னுடைய பிள்ளை இன்னைக்கு ஒரு முதலமைச்சரா இருக்கிறான். ஒரு கொம்பு உங்க பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்வாருன்னா, இந்த 3 காரியத்தை செய்யக்கூடிய குடும்பத்துல பிள்ளைகளை தெரிந்தெடுத்து உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து உங்களை காண கிருபை செய்வார். அல்லேலூயா. ஆராதனை நடந்து கொண்டு இருக்கும் போது நம்ம 2ஆம் மணி அடிச்ச பிறகு நம்ம கால்கள் தெருவில் நினைச்சுன்னா இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் சொல்றாரு,